நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய தலைவலிக்காக பல லட்சங்கள் செலவு செய்தும் குணமாகாதிருந்தார். ஒரு நாள் அவர் ரயிலில் பிரயாணம் செய்கையில் மீண்டும் அதே தலைவலி அவரால் தாங்க முடியாத அவதியுற்றார். அதை கவனித்த பெரியவர் ஒருவர் தன்னிடம் இருந்த ₹1 மதிப்புள்ள அனசின் மாத்திரையை தந்து அதை விழுங்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த செல்வந்தரும் அந்த மாத்திரை தன் தலைவலியை குணமாக்காது என அறிந்தும் அந்த பெரியவரின் வயதிற்கு மரியாதை தர வேண்டுமென அதை உட்கொண்டார். என்ன ஆச்சரியம்! அவரது தலைவலி சில நிமிடங்களில் மறைந்து போனது. பிற்பாடு அவரது வாழ்நாளில் அந்த தலைவலி அவருக்கு வரவே இல்லையாம். பாருங்கள், பல சிறப்பு மருத்துவர்களை பார்த்தும் பல லட்சங்கள் செலவு செய்தும் குணமாகாத அந்த தலைவலி ₹1 மாத்திரையில் குணமானது. அது எப்படி சாத்தியமாயிற்று? அந்த பெரியவரை அலட்சியம் செய்யாது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தாழ்மை குணத்தினாலேயே. இது வாழ்க்கை பயணம் கிறிஸ்துவோடு. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 மற்றும் 25வது வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அது ஒரு நீரூற்றாக அல்லது ஒரு குளமாக இருந்திருக்க வேண்டும். 3 நாட்கள் வனாந்தரத்திலே அலைந்து களைப்போடு தண்ணீருக்காக ஏங்கின வேளை ஆர்வத்தோடு அதை பருக முயற்சித்த போது அது அவர்களுக்கு கசப்பானதாக இருந்தது. இன்றைக்கு நம்மில் பலரது வாழ்க்கையும் அப்படித்தான். பல வருட கஷ்டங்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே செட்டிலாகலாம் என நினைக்கும் போது தான் மாறுபட்ட பிரச்சனைகள் தோன்றுகிறது. பல ஆண்டு போராட்டத்திற்கு பின்பு கிடைத்த வேளையில் கசப்பான அனுபவங்களே காணப்படலாம். சிலருக்கு பல வருட காத்திருப்புக்கு பின்பு திருமணமாகி அதிலே எதிர்பார்த்த வாழ்க்கை அமையாதது போல தோன்றலாம். இன்னும் பல காரியங்கள் இதுபோன்ற நீண்ட முயற்சிக்கு பின்பு கிடைத்தும் அதிலே கசப்பான அனுபவமே காணப்பட்டிருக்கலாம். அன்பரே, அன்று மாராவின் தண்ணீர் கசப்பாக காணப்பட்ட போது தேவன் ஒரு மரத்தை காட்டினார். இந்த மரத்தினால் எப்படி இந்த நீரூற்று சரியாகும் என எண்ணாது அந்த மரத்தை நீரூற்றிலே போட்டவுடன் அது மதுரமாயிற்று. இன்றைக்கு கசப்பான நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை மதுரமாக்க ஒரு மரம் உண்டு. ஆம், அதுதான் கல்வாரி. எப்படிப்பட்ட கசப்பான காரியங்கள் காணப்பட்டாலும் கல்வாரி அண்டையிலே வாருங்கள். தீராத வியாதியா? கல்வாரி அண்டை வாருங்கள். ஓ நண்பனே, அது எதுவாயிருந்தாலும் கல்வாரியினிடத்தில் வாருங்கள். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மதுரமாய் மாறும். ஆம், நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.